உன் பொண்ணு மட்டும் வேலைய விட்டுட்டு வீட்லயே இருந்தா போதும். கொஞ்ச நாள்லயே அந்த சித்துவையும் மறந்துடுவா, சாரதாவையும் மறந்துடுவா. அதுக்கப்புறம் நாம எல்லாருமே அவகிட்ட பக்குவமா பேசி சமாதானப்படுத்தி ஆகாஷையே அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ரொம்ப யோசிக்காத லக்ஷ்மி. ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும்னு பெரியவங்க சும்மாவா சொல்லிருக்காங்க? நான் சொல்றதும் ரொம்ப சரியா வரும். தென்றல் மட்டும் ஆகாஷ கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வீட்டுக்கு மருமகளா வந்துட்டான்னு வெயி, அதுக்கப்புறம் நிலா, பூரணி, உன்னோட அடுத்த 2 பொண்ணுங்களுக்கும் நானே நல்ல மாப்பிள்ளைங்களா பார்த்து ஏன் சொந்த செலவுலயே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? இதெல்லாம் நான் என்னமோ காரியம் சாதிக்கிறதுக்காக சொல்றதா தப்பா எடுத்துக்காத. உண்மையத்தான் சொல்றேன். தென்றல் என் வீட்டுக்கு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் எனக்கு உன் குடும்பம் வேற, என் குடும்பம் வேறயா? ரெண்டும் ஒரே குடும்பம்தான். என் குடும்பத்துல எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் தானே கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனாலதான் சொல்றேன். லக்ஷ்மி, என்ன நீ எப்ப பார்த்தாலும் கவரிங்கே போட்டுக்கிட்டு? ஒரு நிமிஷம் இரு. இப்போதைக்கு இந்த நகையை கொடுத்து இவளை கரெக்ட் பண்ணுவோம். லக்ஷ்மி, இந்தா. ஐயோ அம்மா, எனக்கு இதெல்லாம் வேண்டாமா. இரு லக்ஷ்மி, நான் இது வரைக்கும் பெரிய பணக்காரிங்கிற திமிரோட தான் நிறைய பேருக்கு இந்த மாதிரி பணம், நகையெல்லாம் இனாமா கொடுத்திருக்கேன். ஆனா இன்னைக்குதான் எல்லாருமே என்ன மாதிரி சக மனுஷங்க தாங்கிற நினைப்போட மனசார கொடுக்கறேன். மறுக்காம வாங்கிக்கோ லக்ஷ்மி. ஐயோ, என்ன இருந்தாலும் நீ என் குடும்பத்தோட சம்பந்தி தானே. என்கிட்ட வாங்கிக்கிறதுல என்ன தப்பு? இல்லம்மா, இதெல்லாம் வேண்டாம்மா. இந்த நகையெல்லாம் போட்டுக்கிறது எனக்கு தகுதி கிடையாதுமா. இந்த நகையை போட்டுக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி வேணும்? நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது. திரும்ப முதல்ல. மாமா வேண்டாம். திரும்புன்னு சொல்றல. திரும்ப லட்சுமி. நீ எதுவுமே பேசக்கூடாது. கொஞ்ச நேரம் பேசாம இரு. இந்த நகையெல்லாம் வேணாம்மா, நீங்க எடுத்துக்கோங்கம்மா. வேண்டாம்மா. அம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கம்மா. திரும்ப போ. இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்கு. இப்பதான் நீ உண்மையிலேயே லக்ஷ்மி மாதிரி இருக்க. ஏன் கழுத்தை விட உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. இந்த செயின் உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. சரி லக்ஷ்மி, நீ வீட்டுக்கு போய் நேரம் பார்த்து உன் பொண்ணுகிட்ட நான் சொன்ன விஷயத்த பேசு. கண்டிப்பா நல்ல முடிவு கிடைக்கும். சரிங்கம்மா. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயத்த நீ உன் பொண்ணுகிட்ட பேசும்போது வீட்ல உன் புருஷன் இல்லாத மாதிரி பாத்துக்கோ. கண்டிப்பாமா. அவர் இருந்தாதான் என்ன பேசவே விட மாட்டாரே. அதனால அவர் இல்லாத போதுதான் நான் தென்றல் கிட்ட இத பத்தி பேசுவேன். சரி லக்ஷ்மி, பேசி முடிச்சிட்டு
என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தகவல் சொல்லு. சரிங்கம்மா. ஆ, நீங்க என் பொண்ணுல கரையேத்துறேன்னு சொன்னீங்களே, அதுவே போதுமா? இந்த நகையெல்லாம் வேண்டாமா? அதெல்லாம் விடு லக்ஷ்மி. இனிமே உன் பொண்ணுங்க எல்லாமே என் பொண்ணுங்க மாதிரி தான். நீ ஒன்றும் அதை பத்தி கவலைப்படாம போயிட்டு வா. சரியா? என்னங்க? இந்த நகை உங்களுக்கு ரொம்ப லட்சணமா இருக்கு. சமந்தியம்மா, அத்தை ஏதாவது சொன்னாங்களா? ஏங்க, நீங்க சொன்ன மாதிரி அம்மா இப்ப ரொம்பவே மாறி இருக்காங்க. நானும் அவங்க ரொம்ப கோவமா இருப்பாங்களோன்னு நினைச்சுதான் வந்தேன். எவ்வளவு அமைதியாவும் பொறுமையாவும் பேசினாங்க தெரியுமா? பாவங்க, அவங்களுக்கு அவங்க பேரன் ஆகாஷ்க்கு என் பொண்ணு தென்றல தான் கட்டி வைக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. என் பொண்ணு தாங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடந்துராதான்னு நானும் வேண்டாத சாமி இல்லைங்க. கவலைப்படாதீங்க சமந்தியம்மா, சீக்கிரமாவே அந்த நல்ல விஷயம் நடக்கும். எனக்கும் அந்த நம்பிக்கை நிறைய இருக்கு. நீங்களும் தென்றலோட மனசு மாறதுக்கு அவகிட்ட ஏதாவது பேசி பாருங்களேன். ஏன்னா தென்றல் மாதிரி ஒரு பொண்ணு எனக்கு மருமகளா வரத்துக்கு நானும் கொடுத்து வச்சிருக்கணும், என் புள்ள ஆகாஷும் கொடுத்து வச்சிருக்கணும். மொத்தத்துல இந்த வீடே அந்த நம்பிக்கையில தான் இயங்கிக்கிட்டே இருக்கு. என் பொண்ணு தென்றல் மருமகளா வரத்துக்கு இந்த வீடே தவமா இருக்கு. அவ மட்டும் சரின்னு சொல்லிட்டா போதுங்க, எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருமே. கண்டிப்பா நான் அவகிட்ட பேசி பாக்குறேங்க. சரி சம்பந்தியம்மா, போயிட்டு வரேங்க. பத்திரமா போயிட்டு வாங்க. ஏதுன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்வேன்? வேண்டாம், இப்போதைக்கு இது தெரிய வேண்டாம். எக்ஸ்கியூஸ் மீ மே, என்ன செல்லத்தை காணோம்? நம்ம கிட்ட சொல்லாம எங்கேயும் போக மாட்டாங்களே. கதவா பயந்துட்டேன். அடே 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 அடே, இதுதான செல்ல உட்கார சாரு, இங்கதான செல்ல கைய வைக்கும், இங்கதான தலைய வைக்கும். ஐயோ ஐயோ, ஆஹா லேப்டாப் லேப்டாப் லேப்டாப். இந்த லேப்டாப்ல இப்படி இப்படின்னு செல்லத்தோட மென்மையான விரல வச்சு அமுக்குமே. ஐயோ பத்திரமா இருக்கட்டும். ஆஹா ஆப்பிள் ஆப்பிள். அடே 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 அடே, ஒரு ஆப்பிள் இருக்கும்போது எதுக்குடா இன்னொரு ஆப்பிள் ரூமுக்குள்ள வச்சிருக்கீங்க? பேனா பேனா பேனா. இந்த பேனாவில் தானே செல்லம் செல்லமா கையெழுத்து போடுவோம், செல்லமா கையெழுத்து போடுவோம். இதை செல்லமா நம்ம கூடயே வச்சுக்குவோம். கண்ணாடி கண்ணாடிய முன்னாடி கண்ணாடி கண்ணாடி. இந்த கண்ணாடியை தானே இப்படி ஸ்டைலா போடும், அப்புறமா போட்டுக்குவோம். ஆஹா இன்டர்காமு இன்டர்காமு. இந்த இன்டர்காம்ல தான் செல்லம் என் பேரை செல்லமா அப்படின்னு கூப்பிட. ஐயோ ஆடா பாவிங்களா, ஆடா பாவிங்களா, ஒரு பூந்தோட்டத்துக்கே பூந்தொட்டியா எதுக்குடா வச்சிருக்கீங்க? எதுக்குடா வச்சிருக்கீங்க? தங்க இருக்கிற ரூமு தங்க ரத மாதிரியே இல்ல இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் செல்லத்தை நாமளும் செல்லமனே கூப்பிடுறது? நம்மளே செல்லமா மாறிட்டா என்ன, மாறிடுவோம். ஐயோ
என்னங்கடா இது சிறுத்தைக்கு வந்த சோதனை? இந்த பொசிஷன்ல உட்கார்ந்தாலே யாரையாச்சும் என்னமோ பண்ணணும்னு தோணுதே. என்ன பண்ணலாம்? பேசாம ரிசப்ஷனை கூப்பிட்டுருவோமா? வேணாம், 3 செகண்டுக்கு மேல அவன் மூஞ்ச நம்மளால பார்க்கவே முடியாது. மேகி சாரி, அவ வந்தா நம்மள கழுவி ஊத்துவா. அவளும் வேணாம், வேற யார கூப்பிடலாம்? பேசாம நம்ம ஹீரோவையே கூப்பிட்டுருவோம். சித்து, come to my cabin. Come. May I come in, madam? Madam? டேய், என்னடா பெரிய சைஸ் கொசு மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க? Shut up, bloody nonsense, stupid idiot, country food cup of the tea. டேய், மேடத்தோட சீட்ல உட்கார்ந்து என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், மேடம் மடியில உட்கார்ந்த, சீட்ல தான உட்கார்ந்த. இரு, கூடிய சீக்கிரம் உன்னை கவனிச்சுக்கிறேன். ஏய், மேடமோட ரூம்ல நீங்க 2 பேரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மேடத்தோட எல்லா வர்க்கையும் இனிமே நான் தான் பாத்துக்க போறேன். பிகாஸ் இன்னில இருந்து சிறுத்தை CEO. கொஞ்சம் தள்ளு. கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போ. யூஸ், நீ சிஇஓவா? எஸ், CEO. ஆமா, இந்த லேப்டாப் எப்படி ஆன் பண்றது? ஒரு லேப்டாப் ஆன் பண்ண தெரியல, நீ சிஇஓ வேற. யூஸ், ஒண்ணு இல்ல மேகி, மேடத்துக்கு மேல உள்ள பிரியத்துல ஏதோ இப்படி கிறுக்குத்தனமா பண்ணிட்டேன். அவங்க வந்த உடனே சொல்லிடாத. நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன், நீ பயப்படாத. செல்லத்துக்கு மேல எவ்வளவு பிரியம். நான் ஏன் சொல்ல போறேன்? அங்க பாரு, அதுலதான் பாத்துட்டு இருக்காங்க. சிசிடிவி இருக்குல்ல? சிசிடிவியா? அப்படின்னா கண்காணிப்பு கேமரா. கண்ணாடியை கழட்டிட்டு நல்லா பாரு. கண்காணிப்பு கேமராவா? என்ன கண்காணிச்சாங்களா? ஆமா, பாரு. மேடம் சாப்பிட்டீங்களா மேடம்? குட் மார்னிங் மேடம். டேபிள் மேடம் தூசா இருந்ததுங்க மேடம். தொடக்க வந்தேன் மேடம். தப்பா எடுத்துக்காதீங்க மேடம். இறங்கு. சாரி மேடம், சம்பளத்தை கட் பண்ணிடாதீங்க. ஏய் லூசு, இன்னைக்கு சிவானி மேடம் லீவா. இப்பதான் எனக்கு போன் பண்ணி சொன்னாங்க. என்னது, லீவா? இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்டி. இல்ல, சிவானி மேடம் என்கிட்ட கூட சொல்லாம எதுக்கு லீவ் போட்டாங்க? ஓ, மேடம் லீவ் போட்டா உங்ககிட்ட காரணத்தை சொல்லிட்டு தான் லீவ் போடணுமா? அந்த அளவுக்கு மேடம் நீங்களும் க்ளோஸ் ஆயிட்டீங்க. பின்ன அவங்க இந்த ஆபீஸ்ல என்கிட்ட மட்டும் தான் கொஞ்சம் நெருங்கி பழகுறாங்க. ஓஹோ, அப்படி இருக்கும்போது அவங்க என்கிட்ட என்ன ரீசனுக்காக லீவ் போட்டாங்கன்னு சொல்லணும்ல? லாஜிக்கான கேள்விதான். இந்த கேள்விக்கான ஆன்சரை நான் வேணும்னா தென்றல் கிட்ட போய் கேட்டேன்னு சொல்லிடுவா. டேய், எப்பவும் என்ன போட்டு விடுறதுல குறியா இருக்க. போடிங்க பாரு. பாத்தியா, சொன்னேன்ல சிவானி மேடம் எதுக்காக லீவ் போட்டிருக்காங்கன்னு என்கிட்ட சொல்றதுக்கு தான் கால் பண்ணிருக்காங்க. அட்டெண்ட் பண்ணி என்னன்னு கேளு. ஹலோ மேடம். சித்து, மேடம் என்னாச்சு மேடம்? ஏன் இப்படி இருமிட்டு இருக்கீங்க? பயங்கர ஃபீவர். இரும்பல் வேற தாங்க முடியல. அதான் லீவ் போட்டுட்டேன். என்ன மேடம், உங்க வாய்ஸ் இவ்வளவு டல்லா இருக்கு? ரொம்ப முடியலையா மேடம்? ஆமா சித்து. டாக்டர் போய் பாத்தீங்களா? எனக்கு இங்க ஹெல்ப்புக்கு யாரும் இல்ல சித்து. என்னாலையும் எழுந்து நடக்க முடியல. அப்புறம் எப்படி என்னால டாக்டர் கிட்ட போக முடியும்? அதான் பக்கத்துல மெடிக்கல் ஷாப்ல மெடிசன் வாங்கலான்னு பார்த்தா இந்த வாட்ச்மேன் வேற இன்னைக்கு லீவ் போட்டுட்டான். ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா அவங்க தப்பான மெடிசன்ஸ் கொடுத்துருவாங்களோன்னு பயமாவே இருக்கு. ஐயோ, என்ன மேடம், உங்க ஒரு ஆளுக்கு ஒரே நாள்ல இவ்வளவு பிரச்சனையா? ஆமா சித்து, எனக்கே என்ன நினைச்சா எனக்கே
பாவமா இருக்கு. எனக்கு நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன மேடம் ஹெல்ப்னு பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? என்ன செய்யணும்னு மட்டும் சொல்லுங்க. என்னோட வீடு லொகேஷனை உங்க நம்பருக்கு ஷேர் பண்றேன். எனக்கு மெடிசன் வாங்கி கொடுத்துட்டு போக முடியுமா? மேடம் பரவாயில்ல மேடம், நீங்க லொகேஷனை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணுங்க. பண்றேன். சரி. சரி, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு வரேன். என்னது தனியா வெளியே போறியா? இதை விடக்கூடாதே. மேகி இங்க வா வா வா. எங்கடா? ஆஹா, ஆப்போசிட்ல ஆம்புலன்ஸ் நிக்குது. அதான் பயம் உள்ள பயந்து பம்மி நிக்கிறான். இப்ப எப்படி நீ சிவானி கிட்ட போறன்னு பாக்குறேன்டி. டேய், இப்ப நான் நேரா சிவானி மேடம் வீட்டுக்கு தான் போறேன்னு போட்டு கொடுத்தேன்னு வையே, உன்னை கொன்றுவேன். ஏய் சித்து, சிக்கிட்டியா? எங்க போற? அது ஒரு முக்கியமான விஷயமா என் ஃப்ரெண்ட பார்க்க போறேன். ஓ, என்ன? எந்த ஃப்ரெண்ட்? அது வந்து சொல்றேன். ரொம்ப அர்ஜென்ட்டா போயிட்டு இருக்கேன். போட்டு கொடுத்த உன செத்த வரேங்க. நம்ம இப்ப ஏதாவது பண்ணணுமே, பண்ணிடுவோம். தென்றல், என்ன நீ சித்துவ கண்டுக்காம விட்டுட்ட? என்ன கண்டுக்க சொல்ற? அவன் தான் அவசரமா ஏதோ ஃப்ரெண்ட பார்க்க போறேன்னு போயிட்டு இருக்கானே. அவன் பாய் ஃப்ரெண்ட பார்க்க போறானா இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட பார்க்க போறானான்னு உனக்கு டவுட் வரல? கேர்ள் ஃப்ரெண்டா? அது இன்னைக்கு சிவானி மேடம் வேற ஆபீஸ் வரலையா? இன்னைக்குன்னு பார்த்து இவ வேற கிளம்பி வெளியே போறானா? அதான் எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி டவுட் வருதா இல்ல உனக்கும் வருதா? இல்ல உனக்கு டவுட் வரலனா சந்தோஷம் தான். ஒருவேளை சிறுத்தை சொல்ற மாதிரி அந்த சிவானியை தான் மீட் பண்ண போறானா? கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஆஹா, பத்திக்கிச்சு. தென்றல் புயலா கிளம்பிட்டா. எப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. நாராயண நாராயண கழகம் நன்மையில் முடியும். எப்படி பத்த வச்சிட்டல்ல? வா போய, எப்ப பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டு. இந்த வீட்ல சித்துவுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட் யார் இருப்பா?
ஒருவேளை சிறுத்தை சொன்ன மாதிரி அந்த சிவானி தான் இருப்பாளோ? எதுக்கும் போய் பார்க்கலாம். என்ன கதவு திறந்து இருக்கு? மேடம் மேடம்மா, என்கிட்ட ஏதோ ஃப்ரெண்டு பார்க்க போறேன்னு சொல்லிட்டு இங்க வந்து மேடம்னு கூப்பிட்டு இருக்கியா? அப்போ உண்மையிலேயே இங்க அந்த சிவானி தான் இருக்காளா? அவளுக்கு தான் ஒரு வழியில டிஃபன்ல வாங்கிட்டு வந்தியா? மொவனே, உனக்கு இருக்குடா.